சென்னை அடுத்த தாம்பரத்தில் காரில் இருந்த 6 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார் கண்ணாடியை உடைத்து டிக்கியை திறந்து கொள்ளையடித்தவர்கள் சிக்குவார்களா? சென்னை சிந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்த மளிகை கடை மொத்த வியாபாரி முஷாமல் முகமது. இவர் தாம்பரம் அடுத்த படப்பையில் நிலம் ஒன்றை வாங்கி பத்திரப்பதிவு செய்வதற்காக படப்பை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு காரில் சென்றுள்ளார். கார் டிக்கியில் 6 லட்சம் ரூபாய் பணத்தை வைத்து மூடிவிட்டு பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் சென்றிருக்கிறார் முஷாமல் முகமது. சுமார் அரை மணி நேரம் கழித்து வெளியில் வந்து காரில் உள்ள பணத்தை எடுக்க கார் அருகே சென்றிருக்கிறார். ஆனால் கார் ஓட்டுநரின் இருக்கை அருகே உள்ள கண்ணாடி உடைக்கப்பட்டு டிக்கியும் திறந்திருந்த நிலையில் 6 லட்சம் ரூபாய் பணமும் திருடப்பட்டு இருந்தது. பணம் கொள்ளையடிக்கப்பட்டதால் அதிர்ச்சியில் உறைந்த முஷாமல் முகமது உடனடியாக கூச்சல் போட்டு கதறி இருக்கிறார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மணிமங்கலம் போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். காருக்குள் பணம் இருப்பதை தெரிந்து கொண்ட கொள்ளையன் கார் ஓட்டுநரின் இருக்கையின் கண்ணாடியை உடைத்து அதன்படியாக கையை விட்டு கார் டிக்கியை திறப்பதற்கான பட்டனை அழுத்தி இருக்கிறார். கார் டிக்கி திறந்தவுடன் பணத்தை எடுத்துவிட்டு தப்பிச் செல்வதும் சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையனை பிடிக்கும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பட்ட பகலில் பத்திரப்பதிவு அலுவலக வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் இருந்து 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.